ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடல் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா அதோட நீல நிறமும், அங்கே உருவாகிற பெரிய பெரிய அலைகளும், அதோட உப்புத்தன்மையும், அந்த கடலில் வாழ்கிற கடல்வாழ் உயிரினங்களும், அது மட்டும் இல்லாமல் கடற்கரையும் தான். இப்படி நம்மளை வேக்க வைக்கிற கடலை பற்றின 6 ஆச்சரியமான தகவல்களை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் யாராவது கடற்கரையில் கடலை சிவப்பு கலரில் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த கடலில் மட்டும் இறங்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான சிவப்பு அலைகள் உருவாகிறதுக்கு ஒரு வகையான பாசித்திரல்கள் தான் காரணம். அந்த பாசித்திரல்கள் பொதுவாகவே கடற்கரைகளில் தான் அதிகமாக காணப்படுது. இது மாதிரியான சிவப்பு அலைகள் கலிஃபோர்னியாவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற கடற்கரையிலையும், மெக்சிகோ வளைகுடாவில் இருக்கிற கடற்கரையிலையும் அடிக்கடி நிகழ்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான சிவப்பலைகள் உருவாக்கும் போது அந்த பாசிகள் அது கூடவே உயிரை எடுக்கக்கூடிய டாக்ஸின் அப்படிங்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த விஷப்பொருளை விடுறதுனால அங்கே இருக்கிற மீன்களும், அந்த மீன்களை சாப்பிட்ற பறவைகளும், அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்கிற பாலூட்டிகளும் தங்களோட உயிரை இழக்க நேரிடுது. இந்த மாதிரியான அளவுக்கு ஆபத்தான மைய நரம்பண்டலத்தை பாதிக்கக்கூடிய, மூச்சு திணற வைக்கக்கூடிய அந்த விஷத்தோட பேர் என்னென்னா பிரேவி டாக்ஸின். இந்த விஷத்தை கக்கிற அந்த பாசிகளோட பேர் கரேனியா பிரேவிஸ். ஆனால் எல்லா வகையான சிவப்பலைகளும் விஷத்தன்மை வாய்ந்ததில்லை. அதுக்காக இந்த மாதிரியான சிவப்பலைகளில் நம்ம போய் இறங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்மளால் ரொம்ப நேரம் லைஃப் சேவர்ஸ் இல்லாமல் தண்ணியில் மிதக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு தண்ணியில் நீச்சல் தெரியாதவனால கூட லைஃப் சேவர்ஸ் இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணால் மிதக்க முடியும். என்னடா இப்படிலாம் ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, இப்படி ஒரு இடமும் இருக்குது. இது தென்மேற்கு ஆசியாவில் ஜார்டனுக்கு கிழக்குலேயும் இஸ்ரேலுக்கு மேற்குலேயும், அதாவது இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்புறம் எப்போ இது ஒரு கடலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது கடல் போல் ஒரு தோற்றம் அளிக்கிற ஒரு ஏரி தாங்க. இது சுமார் கடல் மட்டத்துக்கு 427 மீட்டருக்கு கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே 306 மீட்டர் ஆழமும், ஹைப்பர் சலைன் அப்படின்னு சொல்கிற அதிக உப்புத்தன்மை கொண்ட, அதாவது மற்ற கடலோட கம்பேர் பண்ணும்போது 8.6% அதிக உப்புத்தன்மை கொண்டதாகவும் இருக்குது. இதனால தான் இங்கே மற்ற கடலோட கம்பேர் பண்ணும்போது மீன்களும் குறைவாகவே இருக்குது. அதெல்லாம் சரிடா, எப்படிங்க மனுஷன் மிதக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோயர் கிளாஸ்லேயே தண்ணியில் ஒரு பொருள் எப்படி மிதக்கிறதுங்கிறத பற்றி படிச்சிருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் பாசிட்டிவ் பாயின்சி அப்படிங்கிற ஒரு தன்மை தான். அதாவது பாயின்சினா என்னென்னா, தண்ணியில் ஒரு பொருள் விழும்போது அதோட எடைக்கு சமமான அளவு தண்ணியை அது இடப்பெயர்ச்சி செய்யும். அப்போ பாயின்சி ஃபோர்ஸுங்கிற ஒன்று கிரியேட் ஆகி அந்த பொருளை மிதக்க வைக்கும். எப்போ இந்த பாயின்சி ஃபோர்ஸ் கிராவிட்டி ஃபோர்ஸை விட அதிகமாகுதோ அப்போ அந்த பொருள் தண்ணியோட மேற்பரப்பில் மிதக்கும். இப்படி தான் அந்த ஒரு மனுஷன் அந்த கடலில் விழும்போது அங்கே இருக்கிற பாயன்சி ஃபோர்ஸ் அதிகமாகி அவனோட 3/4 பங்கு உடம்பை தண்ணிக்கு வெளியிலேயே வச்சுருக்குது. ஓ, இதை தான் தண்ணியில் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ? எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலக்காதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் கூடவா பார்க்காம இருந்திருப்போம்? என்னவோ ஒரு அதிசயம் மாதிரி சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெவ்வேறு கடலில் இருக்கிற 2 கடல்கள் மீட் பண்ணி ஒன்றா கலக்காமல் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி 2 கடலும் மீட் பண்ணியும் ஒன்றா கலக்காமல் தான் இருக்குது. இது அலாஸ்கா வளைகுடாவில் இருக்கிற பசிபிக் அண்ட் அட்லாண்டிக் கடல்கள் தான். இதில் அலாஸ்காவில் இருக்கிற பெரிய பனிப்பாறையெல்லாம் உருகி கிட்டத்தட்ட 466 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற காப்பருங்கிற ஒரு ஆறில் விழுந்து நல்ல தண்ணியாக மாறி அங்கே இருக்கிற சகதியெல்லாம் அடிச்சிட்டு திடீர்னு பசிபிக் கடலில் இருக்கிற அதிக உப்புத்தன்மை கொண்ட தண்ணீரில் கலக்கும்போது டென்சிட்டி சேஞ்ச் காரணமாக ரொம்ப மெதுவாக மிக்ஸ் ஆகுது. அதனால தான் பார்க்கும்போது இது 2 கடல்கள் மீட் பண்ணி கலக்காமல் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, முன்னாடி பார்த்த 2 கடல்கள் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது கூட நம்ம சயின்ஸுன்னு நம்பலாம். ஆனால் ஒரே கடல் 2ஆக பொழந்து நடுவில் ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்துறதை பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, இது நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில், அதாவது கேரளாவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க தான் செஞ்சுருக்குது. கடந்த 2018 செப்டம்பர் மாதத்தப்போ கேரளாவில் பொழிந்த கனமழையால் அந்த நகரமே நீரில் மூழ்கிடுச்சு. அப்போ பல மக்கள் தங்களோட வீடுகளை விட்டு வெளியேறி உணவுக்காகவும் குடிநீருக்காகவும் அவதிப்பட்டாங்க. அப்போதாங்க ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் வேடிக்கையான நிகழ்வும் கேரளாவில் இருக்கிற மலப்புரம் மாவட்டத்தில் பொன்னானிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற கடற்கரையில் குறுகலான மணல் திட்டு காரணமாக சுமார் 1/2 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் ஒரு பாதையை உருவாக்கியிருக்குது கடலில். இது ஒரு வேடிக்கையான விஷயமா இருந்தாலும் இது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயம் இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் இது கடலால் எப்போ வேணால் மூழ்கடிக்கப்படலாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே இந்த உலகத்திலேயே மிக உயரமான இடம் எதுன்னு கேட்டால் மவுண்ட் எவரெஸ்ட்னு தெரியும். ஆனால் இந்த உலகத்திலேயே மிக ஆழமான பகுதி எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. அந்த ஒரு ஆழமான பகுதி தான் இந்த மரியானா ட்ரென்ச். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மேற்கு பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற மரியானா அப்படிங்கிற தீவிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆழ்கடல் அகழி தான் இந்த மரியானா ட்ரென்ச். அதாவது இது எவ்வளோ ஆழம்னா
உலகத்திலே மிக உயரமான சிகரத்தை அப்படியே தலைகீழாக கவுத்து அதுக்கும் மேலே 1 மைல் ஆழத்துக்கு போனால் தான் இதோட எண்டையே பார்க்க முடியும். அதாவது இது கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழம் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் மனிதன் விண்வெளிக்கெல்லாம் போய் பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற மார்ஸுக்கே போய் சேட்டலைட் அனுப்பி ஹெலிகாப்டரே பறக்க விட்டுருந்தாலும் நம்ம பூமியில் இருக்கிற அதுவும் கடலில் வெறும் 11 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிற பல மர்மங்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். நம்ம தண்ணியில் சாதாரணமாக 4லேருந்து 5 அடி ஆழம் போகும்போதே நம்ம காது ரெண்டும் அடைச்சி யாரோ பிடிச்சி அழுத்துற மாதிரியான ஒரு வலி ஏற்படும். அப்படின்னா இந்த மரியானா ட்ரென்ச்சோட 11 கிலோமீட்டர் ஆழத்தில் எந்த அளவுக்கான ஒரு அழுத்தம் இருக்குன்னு நீங்கள் யூகிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 16,000 PSI, அதாவது உங்கள் தலை மேலே 100 யானையை நிறுத்தினா எந்த அளவுக்கான ஒரு வலியை உணர்வீங்களோ அந்த அளவுக்கான அழுத்தம் அங்கே இருக்கும். இந்த அளவுக்கான ஒரு அழுத்தம் வாய்ந்த இடத்துலையும், அது மட்டும் இல்லாமல் இருள் இருக்கிற இந்த ஒரு ஆழமான இடத்துலையும், அது மட்டும் இல்லாமல் உறைய வைக்கக்கூடிய குளிர் வாய்ந்த இந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமுமே வாழ முடியாது அப்படின்னு அறிவியலாளர்கள் நினச்சாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த பனிப்போகிறப்ப அமெரிக்கா இந்த மரியானா ட்ரென்ச்சில் என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்காக 1960களில் 2 மனிதர்களை ஒரு ஸ்ட்ராங்கான சப்மரைனுக்குள்ளே வச்சு அனுப்புனாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டதாகவும் அடுத்த கணமே அவங்கள ஏதோ ஒரு உயிரினம் அட்டாக் பண்ணதாகவும் சொல்லி 20 நிமிஷத்தில் வெளியவும் வராங்க. கரைக்கு வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, ஏதோ ஒரு உயிரினம் அந்த சப்மரைனை கடிச்சிருந்ததாகவும் அந்த கடிக்கப்பட்ட பல் தடத்தோட அளவு மட்டும் 30 சென்டிமீட்டர் இருந்ததாகவும் அந்த அளவுக்கான ஒரு பெரிய வாயும் பெரிய பல்லும் கொண்ட உயிரினம் இந்த காலகட்டத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்க உண்மையிலேயே பயந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி 1918 மரியானா ட்ரென்ச்சுக்கு மீன் பிடிக்க போன ஒரு மீனவன் அவன் வாழ்நாள்லேயே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மீனை பார்த்ததாகவும் அதோட வாய் மட்டும் 2 மனிதர்களை படுக்க வச்சா எந்த அளவுக்கான அகலம் இருக்குமோ அந்த அளவுக்கான அகலம் இருந்ததாகவும் சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த சப்மரைனை கடித்தது எந்த ஒரு உயிரினம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. சுமார் 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதாக கருதப்பட்ட சுறாமீன் வகைகளிலே ராட்சசமான மெக்லடான் அப்படிங்கிற சுறா வகை தான் அது. இதை கேட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு செமையான பீதி கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ இன்றைக்கான மிஸ்டீரியஸான தகவல்கள்லாம் அவ்வளோதான். இந்த மிஸ்டீரியஸான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.